சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் இணைந்து மதுரை சரவணா கிச்சன் என்ற பெயரில் ஏழை மக்களுக்கான நடமாடும் மலிவு விலை உணவகத்தை சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் துவக்கி வைத்தார். துவக்க விழாவில் நடிகர்கள் மதுரை முத்து, கஞ்சா கருப்பு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மலிவு உணவுகளை டாக்டர் சரவணன் வழங்கினார்கள். நாள்தோறும் நடமாடும் மலிவு விலை உணவகம் மதுரை நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று மலிவு விலை உணவுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் அளித்த பேட்டியில், கூலி தொழிலாளர்களுக்காக மலிவு விலை உணவகத்தை தொடங்கியிருக்கிறோம். 10 ரூபாய்க்கு 4 இட்லி அல்லது 3 இட்லி 1 டீ என விலை மலிவாக உணவு வழங்கப்படுகின்றது. என் குடும்பம் உணவுக்காக பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ளது. உணவின் அருமை எனக்கு தெரியும். அதனால் தொழிலாளர்களுக்காக இந்த மலிவு விலை உணவகத்தை தொடங்கியிருக்கிறேன். முதல் கட்டமாக தொழிலாளர்கள் கூடும் இடங்களில் காலை உணவு வழங்கப்படுகின்றது. தொழிலாளர்களின் வரவேற்பை அடுத்து மாலை நேரங்களில் உணவகத்தை செயல்படுத்த திட்டமிட்டு உள்ளோம் என கூறினார். விஜய் அங்க பாரு மதுரை அப்படின்னா சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிற முடியாது. அதுல அந்த இட்லி வடை டீ மதுரை மக்களோட பின்னி பிணைஞ்ச ஒண்ணு. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல பரபரப்பா போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு உணவகத்தை தொடங்கி இருக்கீங்க. இது என்ன மாதிரியான பயன்பாடுகள்? எல்லாருக்கும் தெரியும், மதுரை மக்களுக்கு தெரியும், சரவணா மருத்துவம்ன்றது மக்கள் சேவையில் மக்களுக்கு ஏற்ற வகையில் குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை. சூர்யா ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் கடந்த 20 வருஷமா இறுதி அறுவை சிகிச்சை. இரவு நாங்கள் நம்ம எல்லாமே உழைத்து களைத்து வீட்டுக்கு போவாங்க. அதனால இரவு சப்பாத்தி, இதே மாதிரி இட்லி, இன்னும் குஸ்கா, பிரியாணி, இதோட முட்டையெல்லாம் சேர்த்து தர மாதிரி இரவு உணவுகளையும் இதே மாதிரி குறைந்த செலவில் செய்யறதுக்கு நாங்கள் இருக்கோம். திடீர்னு மலிவுல உணவு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, வருஷம் நம்ம ஒரு சூழல் எடுப்போம்ல. புது வருஷம் வந்த உடனே இந்த வருஷத்துக்கான ஒரு டார்கெட் செய்வோம். இந்த வருஷம் நல்லவங்களா இருக்கணும், இந்த வருஷம் நல்ல செயல் செய்யணும், அப்படி அந்த மாதிரி சூர்யா ட்ரஸ்ட்